வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ பூரி மசால் செய்கிறோங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். உருளைக்கிழங்க வேக வச்சு உதுத்து வச்சுட்டு அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, 2 தக்காளி. கடைசியாக கெட்டி ஆகிறதுக்கு கடலை மாவை கரைச்சி ஊற்றணும். இந்த கடலை மாவு வந்து இந்த அளவு போட்டிருக்கேன். நான் இந்த அளவு கடலை மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பொரியட்டும். கடலைப்பருப்பு, பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4-5 வெங்காயம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அதனால இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நிறையா இருக்கிறனால 2 போட்டிருக்கேன். நீங்கள் 1 போட்டால் போதும். ஜாஸ்தி போட்டால் மசால் புளிக்கும். இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்படி இது பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் சில்லிலையும் செய்யலாம். உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கலர் போட்டுக்கோங்க. இது மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக போட்டு. பூரி மசால் இப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம இந்த கடலை மாவு எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தண்ணி ஊற்றினோம்னா இது ஒன்றோட ஒன்றா சேராமல் இருக்கும். அந்த கடலை மாவு ஊற்றினோம்னா கொஞ்சம் குழ குழப்பாக ஹோட்டல் பூரி மசால் மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தண்ணி இப்படி ஊற்றுறோம்ல, அந்த கடலை மாவு ஊற்றினோடனே இந்த பூரி மசால் கட்டி ஆயிரும். இப்போ நீங்கள் உப்பு வேணும்னா இதில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு மசாலு. பாருங்கள், இப்படி தண்ணியாக இருக்குது பாருங்கள் மசாலு. இந்த தண்ணி வந்து இப்போ இதை ஊற்றுனோன்னே கட்டி ஆயிரும். ஊற்றுறேன். கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இந்த கடலை மாவு கரைச்சி ஊற்றுறதுனால நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டு மல்லித்தலை போட்டுடலாம். கடைசியாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும். இப்போ வச்சிடலாம். இங்கே பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.